ஹலோ, நான் டாக்டர் மாதவி வைஷ். இன்றைக்கு நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் என் நோயாளிகள் அடிக்கடி கேட்கும் மிகவும் பொதுவான கேள்வியை. நோயாளிகள் அடிக்கடி என்னிடம் கேட்குறாங்க, மேடம் எனக்கு தலைத்தோல் சோரியாசிஸ் உள்ளது, இதுக்கு நான் என்ன பயன்படுத்தலாம் என்று. இப்போது இந்த கேள்விக்கான பதிலை உங்களுடன் அனைவருடனும் விவாதிக்கப் போகிறேன். உங்களுக்கு தலைத்தோல் சோரியாசிஸ் இருந்தால் சில விஷயங்களை மட்டுமே உங்கள் தலைத்தோலில் பயன்படுத்த வேண்டும். மேலும் அவை குறிப்பாக ரசாயனம் இல்லாதவை இருக்க வேண்டும். முதலில் நீங்கள் தேங்காய் எண்ணெயும் கஸ்டர் எண்ணெயும் கலந்த கலவையை பயன்படுத்தலாம். இரண்டும் எண்ணெயையும் ஒன்று விகிதத்தில் கலந்து உங்கள் தலை தோலில் இரவு முழுவதும் தடவி விடுங்கள். அது உங்கள் தலை தோலை ஈரப்பதமாக வைத்திருக்கும். அதிக உலர்ச்சியால் உங்கள் தலை தோலில் அதிகமாக துகள்கள் உருவாகும். உங்கள் தலை தோல் ஈரப்பதமாக இருந்தால் ஒப்பீட்டளவில் துகள்கள் குறையும். உங்கள் நோய் கட்டுப்பாட்டில் இருக்கும். இரண்டாவது, உங்கள் தலை தோலில் அதிக எரிச்சல் அல்லது சிவப்பு இருந்தால் நீங்கள் அலோவேரா ஜெல் பயன்படுத்தலாம். அலோவேரா ஜெல் உங்கள் தலை தோலை அமைதியாகவும் குளிர்ச்சியாகவும் உணரச் செய்யும். கவனமாக இருங்கள், அலோவேரா ஜெல் எப்போதும் தாஜா பயன்படுத்தவும். மார்க்கெட்டில் கிடைக்கும் காஸ்மெட்டிக் அலோவேரா ஜெல் பயன்படுத்த வேண்டாம். அது உங்கள் தோலை மேலும் எரிச்சல் அடைய செய்யலாம். மூன்றாவது, நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன், நீங்கள் வேப்பெண்ணையும் பயன்படுத்தலாம். பேஷண்ட்டுகளுக்கு ஸ்கால்ப் சோரியாசிஸ் ஏற்பட்டால் மற்றும் அதில் அரிப்பு இருந்தால் பல பேஷண்ட்டுகள் அதை குறைச்சு கொள்கிறார்கள். அதனால் புண் ஏற்படுகிறது. அதிகமாக திறந்த புண்களில் இரண்டாம் நிலை தொற்று ஏற்படும் வாய்ப்பு மிகவும் அதிகமாக உள்ளது. அதனால இந்த நிலையில் உங்கள் ஸ்கால்பை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். குறைந்தபட்சம் வாரத்தில் 3 முறை ஷாம்பு செய்து உங்கள் ஸ்கால்பை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். மற்றும் நீங்கள் வேப்பெண்ணெயையும் பயன்படுத்தலாம். வேப்பெண்ணெய் எந்த ஒரு வகையான இரண்டாம் நிலை தொற்றையும் தடுக்கும் சிறந்தது. நீங்கள் வேப்பெண்ணெய் ஒருபோதும் நொங்சுவ நிலையில் பயன்படுத்த வேண்டாம். ஸ்கால்பில் இதை கலவையாக பயன்படுத்துங்கள். நீங்கள் 1 பங்கு வேப்பெண்ணெயையும் 3 பங்கு தேங்காய் எண்ணெயையும் எடுக்க வேண்டும். இந்த இரண்டையும் கலந்து உங்கள் ஸ்கால்பில் இரவு முழுவதும் தடவி விடுங்கள். இதனால் உங்களுக்கு மிகுந்த நன்மை கிடைக்கும். இப்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது, உங்கள் ஸ்கால்பில் சோரியாசிஸ் இருந்தால் எந்த விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்பதாகும். எந்த ஒரு வகையான கடுமையான ரசாயன அடிப்படையிலான ஷாம்புவும் பயன்படுத்த வேண்டாம். இது உங்கள் ஸ்கால்பை மேலும் உலரச் செய்யும் மற்றும் உங்கள் பிரச்சனையை அதிகரிக்கக்கூடும். உங்கள் ஃப்ளேர் ஆப்பை அதிகரிக்கக்கூடும். எந்த ஒரு ஸ்டீராய்டு கிரீமையும் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் பயன்படுத்த வேண்டாம். இதுவும் உங்கள் பிரச்சனையை அதிகரிக்கக்கூடும் அல்லது சில நேரம் தற்காலிக நிவாரணம் அளித்து மீண்டும் நிலையை மோசமாக்கக்கூடும். எந்த ஒரு ஹேர் டை, ஹேர் கலர் ஆகியவற்றையும் பயன்படுத்த வேண்டாம். நீங்கள் ஸ்கால்ப் சோரியாசிஸ் போன்ற நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்கள் உணவு மற்றும் வாழ்க்கை முறையை சமநிலைப்படுத்தி அதை நன்றாக பின்பற்றுங்கள். உணவு மற்றும் வாழ்க்கை முறையை பற்றியும் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்கள் சேனலில் உள்ள மற்ற வீடியோக்களையும் பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் இவற்றை பின்பற்றுவீர்கள் என்றும் உங்கள் அனுபவத்தை நிச்சயமாக எங்களுடன் பகிர்வீர்கள் என்றும் நம்புகிறோம். நீங்களும் ஸ்கால்ப் சோரியாசிஸ், எக்ஸிமா போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் அதன் நிரந்தர தீர்வுக்காக எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.